தமிழக வெற்றிக் கழகம் இப்ப கொஞ்ச நாளா ரொம்பவே ஆக்டிவா இருக்காங்க. கரூர் இஷ்யூக்கு முன்னாடி பின்னாடி அப்படின்னு ரெண்டு பக்கமும் பிரிச்சுட்டு தான் இருந்தாலும் நம்மளுக்கு அவர் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணல் இருந்துச்சுல. ஆனா இப்பெல்லாம் அங்கங்க எஸ்ஏஆர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதாகட்டும், எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்கறதாகட்டும், ஒரு ஒரு கட்சியும் அவங்க பக்கம் பயங்கர எந்துவா இருக்காங்க. தமிழக வெற்றிக் கழகமும் சேமஸ் கொஞ்சம் கொஞ்சம் வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த விஷயத்த அவர் பண்ணாரு அப்படின்னா கன்ஃபார்மா திமுக அப்படி போத்திக்கிட்டு படுத்துற வேண்டியதான். இப்ப பீகார் எலெக்ஷன்ல எப்படி நடந்துச்சோ அதே மாதிரிதான் காங்கிரஸ் கூட கூட்டணியில இருக்கிற திமுகவின் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான விஷயங்கள் இப்ப பார்க்க முடியுது. என்ன பண்ணா திமுகவை வீழ்ச்சியடைய வைக்கலாம் அப்படிங்கிற டீடைல்டான விஷயங்களை பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. சரி, திமுக அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு வரைக்கும் ஒட்டி பூச்சி இருக்கும்ல, என்ன சொல்லுவாங்க, அட்டைப்பூச்சின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு பக்கம் அண்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அட்டைப்பூச்சிலாம் அது பிரிக்கவே முடியாது. அது வீட்டுக்குள்ளேயோ இல்லை எங்கனாச்சும் அப்படியே அந்த தோட்டத்துல எல்லாம் அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அது எடுக்கவே முடியாது. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு எடுக்கணும். அது அப்படி இருக்குங்க இந்த திமுக கூட்டணி. ஒரு ஆள் கூட இவங்களை விட்டு என்ன மேஜிக் பண்ணாரு இவரு, இப்படி ஒட்டிட்டு இருக்கிறாங்களே, ஆஹா நான் வரமாட்டேன், என்னோட கொள்கையெல்லாம் கூட நான் மறந்துடுவேன். யாரு திரும்ப வல்லவன் அவர்கள், என் கொள்கை நான் எதுக்காக வந்தேன்னு கூட நான் மறந்துடுவேன், ஆனா எனக்கு திமுக தான் முக்கியம். சார் உங்க கட்சி திமுக கிடையாது சார், நீங்க கூட்டணியில தான் இருக்கிறீங்க, விடுதலை சிறுத்தை கட்சி அப்படிங்கறது உங்களுடைய கட்சி சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இருக்கும் நபர்களே எழுப்பிட்டு இருக்காங்களாமா. 2 சீட்டு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் சரி அப்படின்னு சொல்லி இருக்கிறது, நாங்க பெரிய அளவுல கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அமைதி காக்குறது, முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி பேனர் ஒட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் கூட்டணியை பத்தி பேசணும்ல, பிரிக்க முடியலங்க. யாருமே வர மாட்டேங்கிறாங்க. சண்டை போட்டு வந்துரும் 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 அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட பார்த்தா திரும்ப அங்கேயே தான் உட்காந்துடுறாங்க. காங்கிரஸ் செல்வ பிறந்தகை அப்படி இப்படின்னு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் வெளில விட்டாரு. ஆரம்பிச்சிருச்சுப்பா, இதுக்கப்புறம் என்ன வேணும், முடிஞ்சு சோழி முடிஞ்சு, இதுக்கப்புறம் தெளிவுபட வெளில வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். டிவிகேவும் காங்கிரஸும் பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கும் போது வெளில வந்துரும்னு எதிர்பார்த்தோம். ஒரு பக்கம் என்னது கிளி ஒரு மேடை பேச்சாளர், சாரி ஒரு முக்கிய நபர் காங்கிரஸ்ல இருக்கிறவர் சொல்லிட்டு இருக்காரு, இந்த எங்களுக்கு மட்டும் ஆட்சியில அதிகாரத்துல பங்கு கொடுக்கவில்லை என்றால் காங்கிரஸ் எனும் கிளி இந்த கூட்டை விட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது, கான்ட்ரவர்ஷியலா நடக்கும்போது, திரும்ப அடுத்த ஒரு 2 நாள்ல ஒண்ணுமே தெரியாத மாதிரி தடமே இல்லப்பான்ற மாதிரி முடிச்சிடறாங்க. அப்ப அவ்வளவு பெட்டி பரிமாற்றமா? இந்த கேள்வியை நான் கேட்கல, எல்லாருமே கேட்கறது. அப்போ எப்படி இவ்வளவு ஒரு புரிதல், அவ்வளவு பெரிய புரிதலா? சொன்னக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி அவங்க ரொம்ப நியாயமான நபர்கள், அவங்கள நம்ம லாயெல்லாம் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில கட்சிகள் கூட நிக்கிறாங்கன்னா நியாயமான விஷயம். 95% முடிஞ்சிருச்சு வாக்குறுதி, 100% முடிஞ்சிருச்சு, 99.9% முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நபர்கள் ஒரு ஒரு வாக்கு சதவீதம் சொன்னா எக்கச்சக்க வாக்குறுதிகள்ல கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு 56 66 மட்டும்தான் செய்திருக்கிறாங்களாம். அப்போ 100%த்துல 13 விழுக்காடு 13% மட்டும்தான் அங்க நிறைவேற்றம் செய்திருக்கிறாங்க இந்த 4.5 வருஷத்துல. இந்த 4.5 வருஷத்துல மகளிர் ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, இதுக்கே அவங்கள்ட்ட ஃபண்டு கிடையாதான், அவ்வளவு கடன். இதுக்கப்புறம் கடனே கேட்க கூடாதுன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய நபர்கள்லாம் கையை விரிச்சிடுறாங்களாமா. அவ்வளவு அளவுக்கு தமிழகத்துல கடன். அதிமுகவுக்கு பிரச்சாரம் செய்யற எடப்பாடியார் சொல்றாரு, நான் திரும்பவும் ஆட்சியில உட்கார்ந்தேன் அப்படின்னா இந்த கடனை நான் எப்படி தீக்க போறேனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி நான் ஏன் அதெல்லாம் சொல்ல வரேன்னா, இப்படி இருக்கு திமுகவினுடைய விஷயம். பட் கூட்டணி மட்டும் அவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க அப்படின்னா பணமும் ஒரு காரணம். சோ திமுக கிட்ட இருந்து பிரிக்க முடியாத விஷயங்கள் பணம், திமுகவில இருந்து பிரிக்க முடியாத விஷயம் அந்த பலமான ஒரு கூட்டணி. அடுத்ததா அவங்க அப்படியே ஒரு வாக்குறுதி மாதிரி, நான் எப்படி சொல்றேன்னா, பண்ணுவோம் கண்டிப்பா பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறது. இந்த பக்கம் என்ன பண்ணிட்டீங்க, நாங்க பண்ணல சொல்லியிருக்கோம் அவ்வளவுதானே அப்படின்றது. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மகளிர் ஊக்கத்தொகை மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி ஒண்ணு வந்துச்சு. தமிழகத்துல 3 கோடி குடும்பங்கள் கிட்ட இருக்காங்க. இதுல 1.25 கோடி குடும்பங்களுக்கு மட்டும்தான் இந்த மகளிர் ஊக்கத்தொகை 1000 ரூபாய் அப்படிங்கிறது போயிருக்கு. கிட்டத்தட்ட 1500 கோடி அளவுக்கு, எவ்வளோ 1500 கோடி அளவுக்கு இவங்க செலவு பண்ற பணம், அதாவது இந்த மகளிர் ஊக்கத்தொகைக்காக கொடுக்கப்படுற பணமா இருக்கு. இப்போ நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, அது செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு போகுது. சார் நீங்க என்ன சார் நீங்க கொடுக்கவே இல்லை, நான் தான் கொடுத்துட்டேனே சார், எங்களுக்கு வரலையே, உங்க எல்லாம் பெண்டிங்ல போட்டிருக்கோம், ரொம்ப வீக்கா இருக்காங்கல்ல, பினான்சியலி ஸ்ட்ரகிள் ஃபேமிலிக்கு தான் நாங்க தரோம்னு சொன்னோம், உங்களுக்குலாம் நாங்க சொல்லவே இல்லையே அப்படிங்கிறது.
இப்போ எலெக்ஷன் கிட்ட வரும்போது உங்கள எப்படிமா நான் விடுவேன், நான் உங்களுக்கும் தரேமா, கன்ஃபார்ம் உங்களுக்கும் வரும் அப்படின்னு சொல்லி இப்ப இந்த நபர்களையும் கையில அப்படியே வைக்கிறது. சார் என்னண்ணே அவங்களுக்கு மட்டும் தான் நம்ம கிட்ட ஃபண்ட் வரல, அவங்களுக்கு தானே கொடுக்குறோன்னு சொன்னீங்க, இவங்களுக்கும் கொடுக்குறேன்னு சொல்றீங்க. சொல்லியிருக்கோம் கொடுத்தமா. இந்த பக்கம் கேட்டா அப்படி பேசுறது, இந்த பக்கம் கேட்டா இப்படி பேசுறது, மாத்தி 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 பேசுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கையில இருக்கிற வரைக்கும் அசால்ட் திமுகவில் அடிச்சுக்கவே முடியாது. 2026 தேர்தலையும் அவங்க தான் வந்து சீட்டை பிடிக்க போறாங்க, பார்த்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயத்துல அரண்டுட்டு கிடக்குறாங்களாம். இதுல இன்னொரு விஷயம், விஜய் அவர்கள் இந்த வேலை செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் நிறைய அவர்லாம் வந்து ஒரு சூப்பரா சப்போர்ட்டாலாம் பேசிட்டு இருந்தாரு. மனுஷன் இப்ப எங்க போனாருன்னே தெரியல. அதுவும் பீகார் தேர்தலுக்கு அப்புறம் தான் அவரை ஞாபகம் வச்சுக்கிறாங்க எல்லாரும். தனியா ஒரு கட்சியை தொடங்கி 0, ஒரு 1% கூட தலைவர் வரல. சரி, அதான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பத்தி பேசுவோம். இப்போதைக்கு இப்படி பண்ணா விஜய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ திமுகவை உள்ள இருக்கிற கூட்டணியை கொஞ்சம் கொஞ்சமா உடைக்க காலி பண்ண ஏதாவது ஒரு சம்பவம் அப்படிங்கிறது செய்யணும். காங்கிரஸை உள்ள கூட்டு வர்றதுக்கு வேலை பார்க்கணும், இல்லையா அவங்க கிட்ட இருந்து கழட்டி விட்டுறணும். ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா மக்களுக்கு இப்ப கூட இருந்த திமுக கூடயே இருந்த காங்கிரஸே உடஞ்சிட்டாங்க, அப்போ உள்ள எனக்கு சீட் அதிகமா கொடுப்பியா, உனக்கு சீட் அதிகமா கொடுப்பியா, காங்கிரஸ் தான் பெருசா எனக்கு இல்லையா அப்படின்னு விசிகாவும் மீதி இருக்கிற கம்யூனிஸ்ட்லாம் அடிச்சுக்கும். இது ஒரு பெரிய தலைவலியா கண்டிப்பா திமுகவுக்கு வரும். இது எல்லாத்துக்குமே முக்கியமா இடியில இப்போதைக்கு கேசஸ் இருக்குல்ல, இழுவையில நிக்குது பாத்தீங்களா, திமுக கிட்ட இந்தந்த கேசஸ் எல்லாம் வந்துச்சுப்பா. டாஸ்மாக் ஊழல்ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப வந்து இந்த போக்குவரத்து ஊழல் நினைக்கிறேன், இது பத்தி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு, அடுத்து வந்து அஜித்குமார் அவர்களுடைய அந்த வழக்கு. ஸோ டோட்டலா இடி எங்கெல்லாம் அர்ஜ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பிளேசஸ்ல இது எங்க இருக்கிற தலைவர்களுக்கு ஆப்பா முடியும்ன்றதை பார்த்து செலக்டிவா தமிழக வெற்றி கழகம் அவங்க கிட்ட பேசினா சிறப்பு பட உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ மோஸ்ட்லி திமுகவுல செல்வ பிறந்தகை அவர்களை மையப்படுத்தி தான் எல்லாரும் பேசுறாங்க. இவருக்கு அங்க சம்மதம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சேகர் பாபு அவர்களையும் சொல்றாங்க. ஸோ இந்த 2 முக்கிய நபர்கள்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், இப்போ இவங்களை வந்து உள்ள வந்து எப்படியாவது இழுத்துட்டு வரணும், இடி கிட்ட போய் பேசணும், சிபிஐ கிட்டலாம் இன்னும் ப்ரெஷர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சிபிஐ சைட்ல போயிட்டு இன்னும் ப்ரெஷர் கொடுக்கணும். அவங்களுடைய வைஃப் இருக்காங்கல்ல பொற்கொடி, அவங்க கிட்ட போயிட்டு பேசணும். நீங்க எங்க கூட கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, கூட்டணிக்கு எங்க கூட வந்துருங்க, உங்க கூட நாங்க வந்து தெளிவா இருப்போம் அப்படின்னு சொன்னா அந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய பின்னாடி ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு. இது மொத்த சப்போர்ட்டும் தமிழக வெற்றி கழகத்து பக்கம் திரும்பும். இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா அவங்க யோசிக்கணும். அண்ட் இன்னொரு பக்கம் போயிட்டு இவங்க அப்படியே மாயாவதி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு இதை பத்தி ப்ரெஷர் கொடுக்கணும். இங்க பாருங்க, இவங்க எல்லாம் வச்சு நீங்க இப்பெல்லாம் நடந்துட்டு இருக்கு, நீங்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா நீங்க எடுத்தீங்க அப்படின்னாதான் அவங்களுக்கு எதிராக நம்ம வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ண முடியும், சீக்கிரமா பண்ணுங்க, ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ப்ரெஷர் கொடுத்து இங்க வேலை நடந்துச்சு அப்படின்னா, இப்போ உள்ள வராங்க அப்படின்னா சிபிஐஸ் எல்லாம் உள்ள வந்து இன்னும் தீவிரமான என்கொயரிஸ் போச்சு அப்படின்னா மொத்தமும் மாட்டோம், ஃபுல் சர்க்கிள் இவங்க எல்லாம் குற்றம் செய்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விசாரணைக்கு கூட்டு போனாவே எலெக்ஷன் டைம்ல இதெல்லாம் இந்த பக்கம் திசையை திருப்பி விட்டுருணும். அவங்க எல்லாம் இப்படிதான் நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அதாவது தமிழக வெற்றி கழகம் இன்னும் கொஞ்சம் சிறப்பு பட அப்படிதான் பாத்துக்கிட்டே இருக்கோம், இந்த செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களையும் வந்து ஒரு இழுவையிலே விட்டுட்டு இருக்கணும். இப்போ உச்சநீதிமன்றத்துல உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்க கொடுக்கல, இழுவையிலே வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 6 மாசம் தான் இருக்கு சாலிடா எலெக்ஷனுக்கு. அந்த கேம்பெயின் அப்படிங்கறத தொடர்ச்சியா முடிப்பாரா? எவ்வளவோ வேலைகள் இருக்கு, மீதி குட்டி குட்டி வேலைகள்லாம் அவர் சிறப்புப்பட பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறதாக தான் தகவல். ஆனாலும் இது கூட எலெக்ஷன் கிட்ட போய் பிரச்சார தேதி முடிவடையுது அப்படின்னு சொல்ற நேரம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுல்ல, அர்ஜென்சியா ஓடணும்ல. அந்த மாதிரி இல்லாம சீக்கிரமா தொகுதிகள் எல்லாத்தையும் போயிட்டு இவர் பார்க்கணும், பார்த்து எல்லாருக்கிட்டையும் பிரச்சாரம் பண்ணணும், டைம் இல்ல. இந்த வேலைகள் கூட இதையும் சேர்த்து அவர் செய்தார் அப்படின்னா சிறப்பாக இருக்கும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம், என்ன செய்வாருங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி வேலைகள்லாம் ஒரு இன்டைரக்டான ஒரு மோட்ல ஆதவர்ஜுனா அவர்களை வைத்து செய்தார்கள் அப்படின்னா செம்ம தரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு சஜஷனா தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி அதை ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க அந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு கூட சொல்லப்படுது. என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.